ஜனவரி 6, 1999. பனாமா விஸ்டுவா. அங்கே அமைஞ்சிருக்கிற அந்த விஸ்டுவா ஆற்றில் எல் புஷர் டக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்பலில் ஒரு சில நபர்கள் அவங்களோட பயணத்தை அந்த ஆற்றின் வழியாக மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டே அந்த பயணத்தில் பாதி தூரத்தை கடந்த பிறகு அவங்க கப்பலில் இருக்கிற ப்ரொப்பலர் சரியா வேலை செய்யாத மாதிரி தெரியுது. அது சரியா இயங்காமல் இருக்கவும் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு நபர் அந்த ப்ரொப்பலரை நோக்கி போறாரு. அப்படி ஒரு போகும்பொழுது மீண்டும் அந்த ப்ரொப்பலர் இயங்க ஆரம்பிக்குது. அவங்க நினைச்சது ஏதாவது துணி மாதிரியான விஷயம் அந்த ப்ரொப்பலர்ல மாட்டிருக்கும். அதனாலதான் அது சரியா இயங்கலைன்னு நினைச்சிட்டு மீண்டும் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு வேறு ஒரு கப்பல்ல வந்த பயணிகள் உங்களோட கப்பலோட ப்ரொப்பலர்ல ஏதோ ஒரு துணி மாதிரியான விஷயம் மாட்டிருக்குன்னு சொல்லவும், இப்பவே அந்த துணியை நீக்கினாதான் நம்மளோட ப்ரொப்பலர் பெரிய பிரச்சனை எதுவும் ஆகாம நம்முடைய பயணத்தை நம்ம சுமூகமா கொண்டு போக முடியும்னு நினைச்சிட்டு அங்கேயே கப்பலை நிப்பாட்டி அந்த ப்ரொப்பலர்ல மாட்டி இருந்த துணியை எடுக்கிறதுக்காக அந்த ப்ரொப்பலரை நோக்கி போறாங்க. அப்படி போகும் பொழுது அவங்க முதல்ல பார்க்கும் பொழுது என்ன தோணுச்சுன்னா, மற்றொரு கப்பல்ல இருந்து பார்த்த பயணிகள் சொன்ன மாதிரியே அந்த ப்ரொப்பலர்ல ஏதோ துணிதான் மாட்டிருக்குன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பக்கத்துல போய் பார்த்தப்பதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமே காத்திருந்தது. காரணம் என்னன்னா, அந்த ப்ரொப்பலர்ல மாட்டியிருந்தது ஒரு துணியோ ஒரு கோட்டோ கிடையாது. தலையும் கைகளும் கால்களும் இல்லாத நல்லா பதப்படுத்தப்பட்ட, அதாவது உலர வைக்கப்பட்ட ஒரு மனிதனோட தோல் தான் அது. இதை பார்த்து அவங்க பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. தாமதிக்காம கிராக்கோ காவல் நிலையத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. காவல்துறையினர் அவங்க வந்து அந்த தோலை கைப்பற்றி விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தோலை பார்த்த உடனே ஒரு சில காரணங்கள்னால அது ஒரு பெண்ணின் தோல் தான் காவல்துறையினர் அடையாளம் கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த ஒரு காரணத்தினால சில நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போன பல பெண்களோட வழக்கை எடுத்து அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. காவல்துறையினர் அங்க கொலை செய்யப்பட்டது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா, கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா, அவங்க கொலை செய்யப்பட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கும், அவங்களோட தோலை மாமிசத்திலேருந்து தோலை உரிச்சு எடுக்கிற மாதிரி எந்த காயமும் இல்லாம உரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும், இந்த மாதிரியான பல கேள்விகள் இந்த வழக்குக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. அதற்கான பதில தான் நம்ம இந்த வழக்குல பார்க்க போறோம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த பெண்ணின் உலர வைக்கப்பட்ட இல்லைன்னா பதப்படுத்தப்பட்ட தோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது உரிக்கிறதுக்கு எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தோள்பட்டையிலிருந்து 2 கைகளும் அகற்றப்பட்டிருக்கு. முட்டி அளவுல இருந்து 2 கால்களும் அகற்றப்பட்டிருக்கு. அந்த பெண் யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா இல்ல வேறு எதுவும் காரணத்துக்காகவான்னு தெரியல, அந்த பெண்ணின் தலையும் அகற்றப்பட்டிருக்கு. அது எல்லாமே அகற்றப்பட்ட பிறகு அந்த தோல் ஏதாவது விலங்குல இருந்து மாமிசத்தை தோல்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்காக அந்த விலங்கின் மாமிசத்திலையும் எந்தவித கீரை இல்லாமலும் அந்த விலங்கின் தோல் எதற்காவது பயன்படும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த தோலில் எந்தவித ஓட்டையோ இல்லைன்னா எந்தவித கீறல்களும் இல்லாம பயங்கர நேர்த்தியா உரிச்சு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பெண்ணின் தோல் உரிச்சு எடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெண் தான் அப்படிங்கிற ஒரே ஒரு தடயத்தை வச்சு கிராக்கோ காவல்துறையினர் சில நாட்களுக்கு முன்னாடி காணாமல் போனதா வந்த வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஏராளமான பெண்கள் காணாமல் போயிருக்காங்க. ஆனா அதுல பல பெண்களுக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட தோலோட ஒத்து போகல. ஆனா ஒரு சில பெண்களை வச்சு மட்டும்தான் இந்த தோல் அவங்களுடையதா இருக்குமான்னு காவல்துறையினர் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அதனால அவங்களுக்கு இந்த ஒரு வேலை சற்று எளிதாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். மீதம் இருந்த பெண்களின் குடும்பத்தினர்கிட்ட இருந்து அந்த காவல்துறையினர் அவங்களோட மரபணு மாதிரியை வாங்கிட்டு வராங்க. அந்த மரபணு மாதிரியை கலெக்ட் பண்ண காவல்துறையினர் அதை அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட தோலோட சரி பார்க்கிறாங்க. ஆனா யார் கூடயும் அந்த பெண்ணின் தோல் பெரிதளவுல ஒத்து போகவே இல்லை. அந்த நேரத்துல தான் 1998 வருஷத்துல, அதாவது சம்பவம் நடந்ததுக்கு முந்தைய வருடம் நவம்பர் மாதம் எந்தவித தடயமும் இல்லாமல் காணாமல் போயிட்டதா ஒரு பெண்ணின் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை அந்த பெண்ணா இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச காவல்துறையினர் அந்த பெண்ணின் தாய்கிட்ட இருந்து மரபணு மாதிரியை கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. அந்த மரபணு மாதிரியை சரி பார்க்கும் பொழுது அது பயங்கரமா ஒத்து போகுது. காவல்துறையினர் உறுதி பண்றாங்க அங்க காணாமல் போனது அந்த தாயின் 23 வயது மகளான கட்டாசினா சோவாடா அப்படின்னு காவல்துறையினர் உறுதி பண்றாங்க. ஜூன் 1, 1975 போலாந்து கிராக்கோ. அங்க இருக்கிற ஒரு சின்ன ஊர்ல ஒரு சின்ன வீட்டுல பிறந்த பெண் தான்
கட்டார்சினா. அவங்க 1996 வருஷம் வரை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பெண்ணா, வாழ்க்கையில எந்தவித கஷ்டங்களையும் அனுபவிக்காத ஒரு மகளா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா 1996 வருஷத்துல இருந்துதான் அவங்களோட வாழ்க்கை அவங்க எதிர்பார்க்காத விஷயங்களை அவங்களுக்கு ஒண்ணா கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. காரணம் என்னன்னா, அவங்க ரொம்ப பாசம் வச்சிருந்த, அவங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருந்த அவங்களுடைய தந்தை இறந்து போயிட்டாரு. அந்த ஒரு காரணம் அவங்களுக்கு ஏற்க முடியாததா இருக்கவும் அவங்க பல மன அழுத்தத்துக்கு ஆளான ஒரு நபராக ஆயிட்டாங்க. அதற்கு முன்னாடி வர அவங்களுடைய தோழிகள் கிட்ட ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஸ்தகதமா பேசிட்டு இருந்த அந்த கட்டார்சினா அதன் பிறகு அவங்க கூடயும் பெருசா பேசுறது இல்லை. மற்றவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருந்த அந்த கட்டார்சினா அந்த உதவியும் மற்றவங்களுக்கு பண்றது இல்லை. இதற்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவங்களுடைய தந்தையின் இறப்பு தான். அந்த கட்டார்சினா கிராக்கோல அமைஞ்சிருக்க ஜாக்கியல் லோனியன் பல்கலைக்கழகத்துல மதத்துறையும் உளவியல் துறையும் படிச்சுட்டு இருந்தாங்க. என்னதான் அவங்க உளவியல் துறை படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவியா இருந்தாலும் அவங்களுடைய தந்தையின் இறப்பு அவங்கள பயங்கரமா பாதிச்சிருந்தது. அந்த காரணத்துக்காக அவங்கள அந்த ஒரு விஷயத்துல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வரணுமே நினைச்ச அந்த கட்டார்சினாவின் தாய் அவங்கள உளவியல் மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங்க்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு சில கவுன்சிலிங் முடிஞ்சிருந்தது. 1998 வருஷத்துல நவம்பர் 12 அவங்களுக்கு மற்றொரு கவுன்சிலிங் இருந்தது. அவங்க பல்கலைக்கழகத்தை முடிச்சுட்டு அப்படியே அந்த மருத்துவமனைக்கு வரதா அவங்களுடைய தாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய தாயும் சரி நீ வந்துரு, நானும் மருத்துவமனைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் நேரடியாக மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில் காத்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய மகள் கட்டார்சினா மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. வந்த பிறகு அவங்களுடைய தாய் இரு நான் போய் மருத்துவரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மருத்துவரை பார்க்கறதுக்காக உள்ள இருக்கிற அறைக்கு போயிருக்காங்க. அந்த மருத்துவர்கிட்ட சிறிது நேரம் பேசிட்டு அவங்களுடைய மகளை கூப்பிடுறதுக்காக வெளியே வந்த அந்த கட்டார்சினாவின் தாய்க்கு காத்திருந்த அதிர்ச்சி என்னன்னா, அவங்களுடைய மகள் கட்டார்சினா காத்திருக்கிறதா சொன்ன அந்த மேசையில அவங்களுடைய மகள் இல்லை. அவங்க பக்கத்தில் எதுவும் போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த மருத்துவமனை ஃபுல்லாக அவங்க தேடுறாங்க. ஆனால் கட்டார்சினா இருக்கிறதுக்கான எந்தவித அறிகுறியும் இல்லை. பயந்து போன அவங்க உடனே கிராக்கோ காவல் நிலையத்தில் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. ஆனால் அங்கே காவல் நிலைய அதிகாரிகள் சற்று போறங்க நாங்கள் வழக்க பொறுமையாக வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்கள சற்று நேரம் காக்க வச்சிருக்காங்க. வெகு நேரம் கழிச்சு அந்த வழக்கை எழுதி வாங்கிக்கிட்ட அவங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா, யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படிங்கிற பல கேள்விகளை அவங்க கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த கட்டார்சினாவோட தாய்கிட்ட இருந்த ஒரே ஒரு தடயம் அவங்களுடைய புகைப்படம் மட்டும்தான். அவங்கள யார் கடத்தி போயிருப்பா அப்படிங்கிறக்கான எந்தவித சந்தேகமும் அவங்களுக்கு இல்லை. அவளை உளவியல் மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகும்பொழுதுதான் அவ காணாம போயிட்டான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காவல்துறையினரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்களா கிராக்கோ காவல் நிலைய அதிகாரிகள் அந்த கட்டார்சினாவை தேடுறாங்க. ஆனா அவங்களால அந்த கட்டார்சினா இருக்கிறதுக்கான எந்தவித தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க காணாமல் போயிட்டாங்களா, இல்ல கடத்தப்பட்டிருக்காங்களா, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற எந்தவித கேள்விக்கும் பதில் கிடைக்காம இருக்கவும், அதாவது அந்த வழக்குல ஒரு சிறிய தடயம் கூட கிடைக்காம இருக்கவும் முன்னேற்றமே இல்லாத அந்த வழக்கை காவல்துறையினர் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அவங்களுடைய தாய்கிட்ட இப்போ வரை எங்களுக்கு எந்தவித தடயமும் கிடைக்கல, ஏதாவது தடயம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த வழக்கை நாங்கள் மீண்டும் மறுபரிசோதனை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தாய்கிட்ட அந்த காவல்துறையினர் சொல்லிட்டு அடுத்த வழக்குகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் 1999 வருஷத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே ஒரு பெண்ணின் தோலை காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணின் வேறு ஏதாவது உடல் பாகங்கள் அந்த ஆற்றில் இருக்குதா அப்படிங்கிறதுக்காக அந்த ஆறு முழுவதும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜனவரி 14 அந்த பெண்ணின் வலது காலை மட்டும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்ச பொழுது காவல்துறையினர் என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த பெண்ணின் உடல் அந்த கப்பலோட ப்ரப்பலர்ல மாட்டி அவங்க இறந்து போயிருக்கலாம், அதற்கு வாய்ப்பு இருக்குன்னு காவல்துறையினர் நினைச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஆரம்பத்துல இந்த பெண் யாராலேயோ கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சது தவறான அனுமானமா கூட இருக்கலாம். இந்த பெண் இறந்தது ஏதோ ஒரு வகையில விபத்தா இருக்கலாமோன்னு காவல்துறையினர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சில நாட்கள்லயே அந்த பெண்ணின் உடல் அந்த ஆற்றுல ஒரு ஓரத்துல கரை ஒதுங்குது. அதை பார்க்க சகிக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த பெண்ணின் உடல்ல தோல் சுத்தமா இல்லை. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே அது உரிச்சி எடுக்கப்பட்டிருக்கு. கைகள் வெட்டப்பட்டிருக்கு, கால்கள் வெட்டப்பட்டிருக்கு. காவல்துறையினர் அதன் பிறகு முடிவு பண்ண விஷயம்தான், அவங்க ப்ரொப்பல்லர்ல மாட்டி உயிரிழக்கல, யாரோ திட்டம் போட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்க. 1999 வருஷத்துல இந்த ஒரு வழக்குக்காக தனிப்படை அமைக்கப்படுது. காவல்துறையினர் குற்றவாளி யாரா இருக்குன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் காவல்துறையினருக்கு வால்டிமிர் அப்படிங்கிற ஒரு நபர் மேல சந்தேகம் வருது. காரணம் என்னன்னா, அவரோட தந்தையை கொலை பண்ணி அவரோட தந்தையின் முகத்துல உள்ள தோலை எடுத்து
அதை ஒரு முகமூடி மாதிரி செஞ்சு அவர் அணிஞ்சுக்கிட்டு பல நாட்களா வெளியே சுத்திட்டு இருந்திருக்காரு. அதை வச்சு காவல்துறையினர் இந்த தோள்கள் மேல இருக்க ஈர்ப்புனால இவர் தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாரோ, அந்த பெண்ணின் உடல்ல உள்ள தோலை எடுத்து அதை உடை மாதிரி அணிஞ்சுக்கிறதுக்காக இவர் தான் ஏதாவது விஷயத்த பண்ணியிருப்பாருன்னு நினைச்சு அவரை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அவருடைய தந்தையை கொலை பண்ணதுக்கான ஆதாரம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்ததே தவிர அந்த கட்டார்சினாவை கொலை பண்ணதுக்கான ஆதாரம் காவல்துறையினர் கிட்ட சிறிதளவும் இல்லை. அதாவது இவர் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கறதுக்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. அவங்க வெறும் அனுமானத்தை வச்சு மட்டும்தான் அவரை கைது பண்ணியிருந்தாங்க. அதனால எந்தவித ஆதாரமும் இல்லைங்கவும் அந்த ஒரு வழக்குல இருந்து அந்த வால்டமிர் விடுவிக்கப்படுறாரு. அதன் பிறகும் அந்த வழக்குல வேறு எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கவும் அந்த பெண்ணின் உடல் இறுதிச் சடங்குல புதைக்கப்படுது. அவ்வளவுதான், இந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப குற்றவாளியை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2012 வருஷத்துல எக்ஸ் கேசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா கிராக்கோ காவல்துறையினர் பல நாட்களா நிலுவையில் இருக்க வழக்குகளை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழக்குகளை இப்ப இருக்கிற நவீன அணுகுவியல் மூலமா தீர்த்து வைக்க முடியுமா அப்படிங்கிறத பரிசோதிக்கிறதுக்காக தான் அந்த வழக்குகள் எடுக்கப்பட்டிருக்கு. அப்படி எக்ஸ் கேசஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு வழக்குல அந்த கட்டார்சினா வழக்கும் ஒரு வழக்கா இருந்திருக்கு. அந்த வழக்கை தீர்த்து வைக்கிறதுக்காக நவீன அணுகவியல் ஏராளமான நிபுணர்கள்னு சொல்லிட்டு ஏராளமான நிறுவனத்தை கூட அந்த காவல்துறையினர் கூட்டு வச்சுக்கிறாங்க. அப்படி கூட்டு வச்சுக்கிட்ட இந்த வழக்குக்கு ஒரு முக்கியமான தகவலை தேடி தந்த போர்ச்சுகீஸ்ல அமைஞ்சிருக்க கோயிம்ப்ரா பல்கலைக்கழகத்துல பேராசிரியரா பணியாற்றிட்டு இருந்த டுவர்டே நுனோவியூரா அந்த ஒரு நபர் தான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான தகவலை எடுத்து கொடுத்திருக்காரு. காவல்துறையினர் நவீன அணுகவியல் மூலமா அந்த பெண்ணின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து முப்பரிமாண படம் காட்டும் கருவியோட உதவியால அவளோட உடல்ல எப்படியான காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அவங்க கற்பனையா ஏற்படுத்தி பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல அந்த தோல் எளிமையா பிரித்தெடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே தலை வெட்டப்பட்டிருக்கு, கைகள் தோள்பட்டையிலிருந்து வெட்டப்பட்டிருக்கு, கால்களும் வெட்டப்பட்டிருக்கு. அதன் பிறகு ஒரு சிறிய கத்தி, அப்படி இல்லைன்னா பெரிய வால் மாதிரியான அமைப்பை வச்சு அந்த தோலுக்குள்ள அந்த கத்தியை சொருகி தசைகள்ல இருந்து அந்த தோலை ரொம்ப நுணுக்கமா வெட்டி எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. அதை வச்சு அந்த பேராசிரியர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த விஷயங்களை பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் கண்டிப்பா தற்காப்பு கலைகள்ல சிறந்த ஒரு நபரா இருந்திருக்கணும், நல்லா தோள்களை பத்தி தெரிஞ்ச ஒரு நபரா இருந்திருக்கணும், அவர் கத்திகளை நல்லா பயங்கரமா கையால தெரிஞ்ச ஒரு நபரா கண்டிப்பா இருந்திருக்கணும்னு சொல்றாரு. அது கூடவே காவல்துறையினருக்கு இந்த வழக்குல இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துக்க கூடாதுன்னு தோண வச்ச காரணம் என்னன்னா, அந்த நவீன அணுகுவியல் மூலமா அவங்க கண்டுபிடிச்சது அந்த பெண் உயிரோட இருக்கும் பொழுதே இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. முதல்ல அவங்களோட கைகள் வெட்டப்பட்டிருக்கு, அதன் பிறகு அவங்களோட கால்கள் வெட்டப்பட்டிருக்கு, அதன் பிறகு நான் சொன்ன மாதிரியே கத்தியை வச்சு அவங்களோட தோல் உடல்ல இருந்து நுணுக்கமா வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே அந்த பெண் உயிரோட இருக்கும் பொழுதே அந்த பெண்ணுக்கு சித்திரவதையை கொடுக்கறதுக்காக அந்த ஒரு நபர் பண்ண விஷயமா அந்த பேராசிரியரும் சொல்றாரு, அந்த நவீன அணுகவியலும் அதைத்தான் சொல்லுது. அப்ப சற்று யோசிச்சு பாருங்களேன், அந்த பெண் உயிரோட இருக்கும் பொழுதே இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு மரண வேதனையை கொடுத்திருக்கும் அப்படின்னு. இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிக்க முடிஞ்ச காவல்துறையினரால அந்த வழக்கை தீர்த்து வைக்க முடிஞ்சதா, குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வருடத்திலையும் காவல்துறையினரால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த வழக்குல அவங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. 2017 வருஷத்துல இந்த வழக்கு FBI மாற்றப்பட்டுச்சு. பல வருடங்களா ஏராளமான நபர்களை பின்தொடர்ந்த பிறகு 2017 வருஷத்துல 52 வயது மதிக்கத்தக்க ராபர்ட் ஜான் செவ்ஸ்கி அப்படிங்கிற நபரை FBI கைது பண்றாங்க. அவரோட வீட்டில் பரிசோதனை பண்ணப்ப அவரோட வீட்டின் குளியல் அறையில ரத்த கரைகள் நிறைய இருந்திருக்கு அப்படிங்கவும் இவர் குற்றவாளியா இருப்பாருன்னு நினைச்சிட்டு காவல்துறையினர் கைது பண்றாங்க. அவரை கைது பண்றதுக்கு அவரோட குளியலறையில இருந்த ரத்தம் மட்டும் காரணம் கிடையாது. 2012 வருஷத்துல அந்த பேராசிரியர் சொன்ன மாதிரியே இவர் தற்காப்பு கலைகள் நல்லா தெரிஞ்ச ஒரு நபர். கத்திகளையும் இவருக்கு நல்லாவே கையாள தெரியும். அதே மாதிரி இவர் பல நாட்களுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்ததோ தோள்களை பத்தி ஆராய்ச்சி பண்ற ஒரு நிறுவனத்துல. இந்த 2017 வருஷத்தோட தொடக்கத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த நிறுவனத்துல இருந்த 4 முயல்களை உயிரோட இருக்கும் பொழுது அவர் வேணும்னே கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் அந்த வேலையில இருந்து நீக்கப்படுறாரு. இந்த விஷயங்களெல்லாம் வச்சு அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கலாம். அதே மாதிரி அந்த கட்டார்சினாவை நல்லா தெரிஞ்ச ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. அந்த கட்டார்சினாவோட கல்லறைக்கு அடிக்கடி போயிட்டு வர ஒரு நபராகவும் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை அந்த கொலையோடையும் அந்த கட்டார்சினாவோடையும் தொடர்பு படுத்துது.
அது கூடவே அவர் முயல்களை கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனால அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபராக கூட இருந்திருக்கலாம்னு சொல்லி FBI இந்த காரணங்களை எல்லாம் காட்டி அவரை கைது பண்றாங்க. அதன் பிறகு அவரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவர் அந்த விஷயங்களை ஒத்துக்கிற மாதிரியே தெரியல, அந்த கொலையும் அவர் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. கிட்டத்தட்ட பல வருடங்களா நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி அவரை விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் வேணும்னு சொல்லி அவரை சிறையில் வச்சு பல வருடங்கள் விசாரணையை மேற்கொள்றாங்க. ஆனா அவர் ஒத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. FBI அவரை கைது பண்ணதுக்கும் காரணம் அவங்க யூகிக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு நபரோட ஒத்து போகுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். மற்றபடி அவர் தான் கொலை பண்ணாரு அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் எந்தவித தடயமும் FBI கிட்டையும் இல்லை, காவல்துறையினர்கிட்டையும் இல்லை. அதனால அக்டோபர் 31, 2024 வருஷத்துல எந்தவித தடயமும் இல்லாம இனிமேலும் அவரை காவல் நிலையத்தில் வச்சு விசாரிக்க முடியாது, அதாவது சிறைச்சாலையில வச்சு விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற உள்ளூர் நீதிமன்றம் அவரை நிரபராதியா விடுதலை பண்ண சொல்றாங்க. இப்ப வரை இந்த ஒரு வழக்கு தீர்க்கப்படாத ஒரு வழக்குல ஒன்னாதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப மர்மம் நிறைஞ்ச ஒரு வழக்காகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த வழக்குல ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? காவல்துறையினர் 1999 வருஷத்துல அந்த தோலை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அப்பவே இந்த நபர் மேல அவங்களுக்கு சந்தேகம் இருந்திருக்கு. ஆனா வெறும் சந்தேகத்தை வச்சு எப்படி அவரை கைது பண்றது அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினர் அவரை பின்தொடரவே இல்லை. ஒருவேளை அப்பவே அந்த நபரை பின்தொடர்ந்திருந்தாலோ இல்லைன்னா அவருடைய வீட்டுல பரிசோதனை பண்ணியிருந்தாலோ பல விஷயங்களை காவல்துறையினர் கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஒரு நபர் தான் குற்றவாளியா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, பிடிக்கலையா, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, இந்த மாதிரி எந்த விஷயம் தோணாலும் அதை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு தோணுச்சுன்னா அது என்ன டாபிக் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதை பத்தின வீடியோவை நான் கூடிய சீக்கிரமா அப்புறம் கொண்டு ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.